திரும்ப திரும்ப படுக்க போடு இப்படி என்ன தேய்ச்சுவோம் இங்கிட்டு அங்கிட்டு மண்டே வை மண்டே வை கொண்டே வை கை கை வை கட்றா அங்க தேய்க்க குத்திங்கரு கோவத்துல இந்த கையே போயிடுச்சு இந்த கை God bless you my child நம்மள பாத்துக்கிறதே இவன் தான் ஃபியூச்சர்ல பாத்துப்பியாருனே எங்களை பாத்துப்பியாருனே Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த வந்து இந்த vlog வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொட்டேஷனாக வந்து இந்த கமெண்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். என்னன்னாக்க டிக்லி ப்ராங்க் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இத்தனை நாளாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஓகே இதுதானா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ப்ராங்க் வந்து யாரை பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சதுனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பண்ணால் நல்லாவாக இருக்கும், சொல்லி வச்சு பண்ணால் கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் சொல்லி வச்சு பண்ணால் கேவலமாக இருக்கும் அப்படின்றத விட அப்போ எனக்கு அந்த மாதிரி சொல்லி வச்சு பண்ணும்போது ஆக்டிங் வராது, எனக்கு நான் சிரிச்சிருவேன். நேச்சுரலாக யாருக்குமே சொல்லி வச்சு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரலாக யாருக்குமே வராது. ஸோ இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் மாதிரி அது ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சதுனால நீ என்ன பண்ணாதான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கமெண்ட்ஸில் வந்து இன்னொரு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, என்னென்னா அருணை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கமெண்ட்ல பல பேர் வந்து அருணை வந்து ப்ராங்க் பண்ணுங்க, அருணை வந்து ப்ராங்க் பண்ணுங்க, அருணை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அருணை ப்ராங்க் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவாக ஏதாவது ரொம்ப உன்னிப்பாக யோசிக்கணும், இல்லைனா வந்து அது நார்மலாகவே ஃபன் கேரக்டர் ஏதாவது கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பான். அதனால் அவனை ப்ராங்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதனால தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராங்க்கில் வந்து செயின் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அதனால் அந்த ப்ராங்க் பண்ணோம். இப்போது இந்த ப்ராங்கை வந்து இவனை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராங்க்கு அருணுக்கு தான் மோஸ்ட்லி செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன் இவர்கிட்ட நம்ம அருணை பண்ணுவோம், ஏன்னா அவனுக்கு கூச்ச சுபாவம் நிறையவே இருக்குது, அது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஆள் பர்ஃபெக்ட் பர்சன் இஸ் த அருண் 420 ஒன்லே. ஸோ அருணை வந்து இன்னைக்கு நம்ம டிக்லி ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். சரி ஓகே, புதுசாக நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே, ஃபைனலி இப்போ வந்து அருணை வந்து சின்னதாக ஒரு கடைக்கு போய்ட்டு சொல்லியிருக்கோம். அதனால தான் இந்த இன்ட்ரோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்தோடனே அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த vlog வந்து எடுக்க ஆரம்பிச்ச வேண்டியதான். கோ வித் ஃப்ளோ தான் எப்பவும் போல். அதனால அடிச்சு விடுவோம், எப்படிலாம் தோணுதோ பண்ணி விட்டுருவோம். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணல. இந்த வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க டிக்லி ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணோம். அதுக்கு மீனிங் வந்து இதான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம அதை அவனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். மற்றபடி எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஏது எப்படி உட்காருறது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே யோசிக்கல. இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ அப்படி கோ வித் ஃப்ளோ தான். ஓகேவா? முடிஞ்ச அளவு ரொம்ப 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 ஃபன்னாக கொண்டு போகிறோம். ஏன்னா அருண் இஸ் ஆல்வேஸ் காமெடி பீஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ நான் 3 காமெடி பீஸும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும், பயங்கர ரகலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகேவா? கேமராலாம் செட் பண்ணலாமா? போகலாம். ஓகே ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மைக் ஐயோ ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. மைக் ஃபிக்ஸ் பண்ணு. ஸோ ரேண்டமாக வச்சு அங்கே வைக்கிறோம். அங்கே வைக்க உட்கார வாய்ப்பு இருக்கு. வரேன். எதுக்கு இப்போ பெல் அடிக்கிற? வரமாட்டோமா? வேலை தானே பார்த்துட்டு இருக்கோம். வெறி வருது உங்களுக்கு நல்லா. எங்கே போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன். அவன் எங்கேயோ நான் 10 மணிக்கு போயிட்டு வரானா, 3 நாள் 4 நாள் கழிச்சு வர மாதிரி கதவை அடைச்சிருக்கியா? இந்த அடியோ தண்ணி என்னடா இது? இன்னும் அங்க இருக்கு பாரு. நீ இன்னும் இருக்குடா.
இருக்குடா வாடா. ஏய் சத்தியமா தான். சரி என்ன நம்ப மாட்டேன் போ. என்னடா சேஃப்டி அடிக்கிறியா? சீரியஸா இருக்கா? சும்மா ஜாலிதான். சும்மா ஜாலிதான். லியோ சேஃப்டி இருக்க சொல்லுலியே. எனக்கு ஈனமானம். என்னடா ஈனமானவளை பத்தி பேசுறான்? நானும் மான்தானே, எனக்கும் பச்சை மடம் ஞானம் பழிப்பெல்லாம் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ற? எங்க போன? ஏன் போன? ஏன் போன? யாரை கிட்ட போன? பூசுறியா? நான் பதில் சொல்லணும். பூசுறியா? போக நீ பூசுறியா? சத்தியமா பூசுறியா? பூசுறதான். எதுக்கு போன? உனக்கு தண்டனை இதான். பொம்பளை புள்ளையோட மோசமா பூசியா இருக்கு. சொல்லாம ஏன் போன? சொல்லாம ஏன் போன? சொல்லாம போனா கொல்லாம எப்படி போகுது? சின்ன பையனா ரொம்ப மறக்கான். லியோ பண்றது. ஏய் லியோக்காக ஒரு வாட்டி கோஆபரேட் பண்றான். லியோடா லியோ ஒரு வாட்டி பண்றேன் இருடா. அக்கல தூக்கி. லியோ பாதுகாப்பு. என்னடா கிழக்குக்குள்ள வச்சிட்டு பாதுகாப்பா? லியோ பாதுகாப்பா. அம்மா கத்தாத. சத்தம் வந்துச்சு. சத்தம் இல்லாத வீட்டு விட்டு போறா. டேய் ஏதோ நான் அடிக்கிற மாதிரி என்னைய கத்துற. ஓடிக்கிட்டு லியோ சின்ன ஆசைப்படுறா. எது பண்ண மாட்டாங்க. லைட்டா அப்படி வந்தாலே எனக்கு கூசுது. உனக்குலாம் சுரலையே இல்லையா? குத்துறதுதான் வலிக்கு எடுப்பீங்களா? ஏன் குத்துறீங்க பழுடா அது குத்தி விளையாடுறதுக்கு. நல்லா இருக்கே. நோ இடிச்சுக்கிட்டு கூட தேய்ச்சி விடுறேன். கீழே மேல பாதுகாத்து கீழே கூத்துறியா கூத்துறியா ரெண்டு பெட் இருக்குல்ல. இல்ல சேலஞ்ச் 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 பண்ணு. ஒரு சரியா? நான் 500 ரூபாய், நீ 500 ரூபாய், நீ 500 ரூபாய். சரியா? நான் பெட்டே கட்டல. சீட்டா நான் ஆளுக்கு 500 சேர்த்துறேன். சரியா? நீ மட்டும் தான் இதுல வந்து பிளேயர். ஓகே? என்ன சேலஞ்ச் கேளு. 10 வரைக்கும் 10 கூட அதிகம் தான். 5 நிக்கணும். நான் என்ன வேணா பண்ணுவோம். ஆனா நீ அசைய கூடாது, சிரிக்க அசைய கூடாது. 100 கூட நில்லுங்க. 100 கூட நிக்கணுமா? சரி. 100 கூட எங்கம்மா. சரி. ரெடியா? ரெடி பிகின். ரெடி 3 2 1 1 2 என்னடா இடிச்சுடா எப்படி இடியா? வயிறு பப்பட உள்ளவா? நீ மாடா லியோ. தண்ணி வருதுடா. அடிச்சு பேசிக்கல. கண்ணு எங்க வர மாட்டேன். அவன பாத்து என்ன சொல்ற? ஏய் என்னையில கொலைக்கறா. ஒரு யாருமே இல்லையா உனக்கு? லியோ ஆசைப்பட்டாங்க. ஒரு வாட்டி கிச்சு இந்த வாப்பா. லியோ பால் பாங்க போறான். ஏய் லியோ சார்பா ஒரே வாட்டி அக்கல தூக்கு. லியோ பறக்க போறான். ஏய் ப்ளீஸ் இடிப்பியாவது காட்டு. லியோ பறக்க போறான். ஏய் லியோ ஒரே ஒரு வாட்டிடா. லியோ பப்பட. அவன் என்ன பயமுறுத்துற? சரி தூக்கணுமா? ஏய் அவன் என்ன பயமுறுத்துற? புள்ளையா புள்ளைய என்ன பயமுறுத்துற?
நான் சொல்றேன் எப்போ கப்பறப்போ சரி எப்போ இத கூட்டிட்டு போறேன் ரெடி ஐயோ ரெடியா இது சங்கர் ரெடியா போடா சரி ரெடியா ரியா இப்படி பொசிஷன் ஓகேவா படுத்துறலாமா இப்படி படுக்க வச்சிரலாமா இது படுக்க வச்சிரலாம் படுக்க வச்சிருவோம் படுக்க வச்சு இப்படி படுக்க போறோம் இப்படி படுக்க போட்டு டிகிரி லியா 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 வயிறு வலிக்கு அது தலை வலிக்கும் லியா ரியாக்ஷன் படுக்க போட்டு டங் 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 அவரோட ரியாக்ஷன் ஓகே அவரோட ரியாக்ஷன் ஓகே லியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு கட்டி என்னப்பா மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும். நீ எப்படி மாத்து கண்டுபிடித்து நீ என்ன திவ்யா, ஆமா ஆமா புடி அவுக்கு கட்டில் வரைய பாருங்க. கட்டல போகுது கட்டல உடைஞ்சிருச்சு கட்டல சரி பண்ணுவாங்க எருமை வயசாவது இன்னும் அது சரி பண்ணிட்டு யார் நானா? ஆமா நானா? ஆமா கிச்சில காப்பண்டது நானா? ஆமா தலை வலிக்க போது நைட்லாம் பண்ணுது. ஆமா ஐயோ வயிறு வெட்டு தூங்க தூங்கு தூங்கு சோதிக்காதீங்களா? சோதிக்காதீங்க. ஐயோ வேற எதுவும் இல்ல என்ன பண்ற என்னடா என்னடா தொட்டால சீன் போடுற உட்கார பேசணும் மனசு விட்டு பேசணும் ஆவா செஞ்சு என்னோட மனசு விட்டு பேசணும் இருக்கீங்க மனசு விட்டு நான் பேசணும் கை கட்டு ஒரு அண்ணன் பேசினா நீ அந்த தம்பி என்ன பண்ணணும் இப்படி கை கட்டணும் மேல தூக்கி கை கட்டணும் நெஞ்சுக்கிட்ட கை கட்டு இப்படிலாம் கட்டணும். இப்படி கட்டுறா டேய் இப்படி கட்டுறா சொல்றது கேளுடா 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 வாந்தி வந்துடுறதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் வருது வாந்தி வந்துடும் எனக்கு. ஃபோன் வருது ஃபோன் மொமட்டிக்கிட்டே வந்தாலும் பரவாயில்ல வாந்தி வந்து மொமட்டிக்கிட்டே வந்தாலும் பரவாயில்ல உன்னை இன்னைக்கு மெண்டல் ப்ரெஷர் ஆக்கணும் அருணோட கோபம் உச்ச நிலை எப்படி வருது இப்படி பண்ணா கோவம் வராது, எனக்கு சிரிப்பு தான் வரும். டிவில போய் உன்னை என்ன பண்ணுறா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு தலை பசங்களா தலை எப்படி பண்ணி இல்ல தவற இங்க இதெல்லாம் இது தலையா? இப்படிலாம் பண்ணி விடுறேன் இதுதான் அப்படிதான் ஏய் நான் எதுவுமே பண்ணலடா ஏதோ பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஹேர் ஸ்டைல் வச்சு ஏதோ நான் கப்பல்ல போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தலை தானே சரி பண்ணுது. ஏய் அதுக்கே இந்த ஹேர் கட் நல்லா இருக்குல்ல அருணுக்கு பாரு செக் பண்ணு இல்ல இப்படி குடுமி போடு குடுமி வேணாம் நேரா இது மாதிரி என்ன இப்ப ஆளுற நீ நான் தலை தானே வரைக்கும் நெத்தில என்ன திரும்ப அதான் எதுவும் பண்ணல இப்படி கையை தானே எதுவும் பண்ணலடா முடிய பாரு திவ்யா பாரு எவ்வளவு முடிய பாரு என்ன ரியாக்ஷன் உனக்கு இந்த வாட்டி முடிய வந்து நான் தான் ஹேர் கட் பண்ணும்போது நான் வருவேன் சரியா ஏய் எதுவும் பண்ணல எதுவுமே பண்ணல சார், நம்புங்க. பண்ணல சார், நம்புங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே இந்த இது இப்படி பீரோ ஏன் பீரோ தோணும் ஏய் நான் எதுவும் பண்ணலடா ஆவாசன் எதுவுமே பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். சரி இதை விட்டுருதியா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகலாம் விட்டுரு சத்த நேரம் எனக்கு உட்கார முடியல. மூஞ்சிலே அடிக்கிறது இல்ல நான் விளையாண்டுதான் ஏன்னா உன்ட்ட விளையாண்டாலும் திட்டுற நாங்க தனியா விளையாண்டாலும் விளையாட ரெண்டு பேரும் 17 வயசுல 17 வயசுல இருந்தாலும் விளையாடுமா விளையாடுமா புரியல எனக்கு புரியல உனக்கே
எனக்கு புரியலையே. இப்ப நான் இங்கே டமான்னு இடிச்சுக்கிட்டு கத்த வரப்ப நானு இப்படிதான் தொடுறோம். வேண்டாம் போதும். ஒரு ஷோல்டர்ல இப்படி கைதான் வச்சேன். வேண்டாம் தயவு செய்து வீட்டு விட்டு 2 பேரும் வெளில போயிருங்க கொஞ்ச நேரம். சரி உட்காரு. டீ பார்ப்போம், பொம்படம் பார்ப்போம். காலை இருக்கு. காலை ஏன் உட்கார்ந்துருக்கு? காலை இருக்கிறதுக்கு எங்கயா சம்மதம்? எனக்கு இரிட்டேட் ஆகுது. காலை இருக்கு. இடம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இடம் பத்தல கீழே காலை இருக்கு. என் காலு செவரேடியா இடிச்சுக்க ஐயோ. ஐயோ ஆண்டவரே கேட்வே ஆமாங்க கத்தரே. இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அப்புறம் காண்டாயிரும். என்னால முடியல. அம்மா எனக்கு இருக்குது. பாவம் செத்து பாவம் வச்சிருவோம். வேண்டாம் இறக்கி போதும். பையனை பிடிச்சி இழுக்குது. பையனை பிடிச்சி இழுக்குது. வேண்டாம் இறக்கி போதும். தண்ணி குடிடா. தண்ணி வேணுமா? தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி தான் குடிக்க சொல்றேன். தண்ணி விழா இருக்குல்ல, விழா எலும்பு அம்மா தொட்ட என்ன சொன்னியா? கீச்சி போட்டாலே இதுல வெளில போயிருவா. சரி தண்ணி குடிந்தா. தண்ணி குடி. தண்ணி தானே குடிக்க சொன்னாங்க. சரி தண்ணி குடிந்தா. குடிச்சு விடுறாங்க. தண்ணி குடி. தண்ணி நான் தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சதெல்லாம் தேய்ச்சி விடுறியா? பாவம் தேய்ச்சி. அவன் தொடைய விட மாட்டான்டா. தேய்ச்சி விடுறியா? தொடைய விட மாட்டான். ஆமாவா? எங்க தொடு. என்ன தொட வர மாட்டேங்கிறியா? என்ன உங்க தொடைய விட. என்ன? ஆமா என்ன இப்படிதான் பண்ற? இவனுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு இப்போ. உனக்கு ஏதோ இதுடா தொட விட மாட்டேன்னா ஏதோ உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது நான் தொட்டு பார்க்கல. நோய்க்கு பேரு இந்த நோய்க்கு பேர் அதான் என்னன்னு தெரியல. சைக்காட்ரிக்ஸ் ப்ராப்ளம். அப்படி போயிருக்கு. போதும் வேண்டாம். வயிறு சத்தியமா வலிக்குது. என்னால முடியல. இதுக்கு மேல போனா சுருண்டு விழுந்துருவேன் நான். சிரிச்சே வா. ஆமா அரிசி நல்லா அடிச்சிட்டீங்க மண்டையில. நான் எங்க அடிச்சேன்? நான் எங்க அடிச்சேன்? கொஞ்ச நேரம் நான் நிறையா படுக்க முடியல. அது எனக்கு கிச்சல பண்றாங்க. என்ன சொன்ன? சிலக்கா பண்றவங்க சிலுக்கா புரியல எனக்கு. இது உங்களுக்கு நிஜமாவே ப்ராப்ளமா? இவ்வளவு தொட்டு பார்ப்போம். தொடாமலே பார்க்கலாம். தொட்டு வயிறு வலியா? அப்போ இங்க கூட வயிறு பார்ப்போம். வயிறு வலி இதே என்ன எடுத்து வாதியா? வயிறு வலிக்கு ஹீட் இருக்கு. மாசமா இருக்கு. இந்த வெயிலுக்கு அப்புறம் வயிறு வலி. மாசமா இருக்கியா? என்னடா உளர்ற? உனக்கு இந்த ஹீட்டுக்கு வயிறு வலிக்குது. அதனாலதான் நான் தேய்ச்சி விடுறேன். திவ்யா என்ன எடுத்துட்டு வா. ஐயோ நீ கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. வயிறு வலிக்கு இல்லைன்னா வயித்தா கிடக்கு. நான் தேய்ச்சி விடுறேன். கை ட்ரீட்மெண்ட் எப்பயுமே இதுதான். அது பேர் என்ன? நாட்டு மருந்து தான் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் மருந்து செட் ஆகாது. உங்களோட பாஸ் இரு தேய்ச்சி விட. என்ன எடுத்து திவ்யா? கடை போ. ஆண்டவரே என்னால முடியல. ஆண்டவரே சத்தியமா முடியல. ஆண்டவரே ஆமா ஆண்டவரே சத்தியமா முடியல. அப்படின்ற அந்த கையை கொடுங்க. ஆமா ஆண்டவரே முடியல. திவ்யா எங்களுக்கு 4 கை இருக்குது. திவ்யா 4 கையும் அசால்ட்டா திவ்யா போதும். என்னால முடியல. சத்தியமா முடியல. இரு நான் எதுக்கு இப்படிங்கிற? தொட்டா அமைதியா இருக்கணும். எதுக்கு இப்படிங்கிற? என்னோட நான் அமைதியா இருக்கல. நீ ஏன் இப்படிங்கிற? டான்ஸ் கிளாஸ் சேர்த்துடலாமா? டான்ஸ் கிளாஸ் சேர்த்துடலாமா? டான்ஸ் கிளாஸ் சேர்த்துக்கிறியா? செவிலி விட்டாலே கைகள் கண்கள் படாமல் கிச்சி கிச்சி போடுவதில்லை. கிச்சி கிச்சி போட்டுவதில்லை. இதுக்கப்புறம் போனா ரூம்ல கதை சேர்த்து டாப்பா போட்டு பார்க்க. ரூமுக்குள்ள எப்படி போறோம்னு பார்ப்போம். ஆண்டவரே போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே அப்படிலாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, மூச்சு விடு. நாளைக்கு அம்மா என்னைய நம்பி தான் உனக்கு விட்டுருக்கு, ஏதோ ஒன்னா நான் என்ன பண்ணுறேன், திவ்யா என்ன எடுத்துருவா, சரிப்பட்டு வராது. போகலாம் வரமா வை, ரெடியாரு, மல்லாக்கப்படு மல்லாக்கப்படு. என்ன எடுத்து போதும் அந்த தைலம் தயாரா இருக்கு. அந்த எண்ணெய் செய் தேங்காய். தேங்காய் கிச்சு கிச்சு மூட்டுனா எப்படியா வயிறு வலிக்கும்? வயிறு உனக்கு உனக்கு ஏதோ ஹீட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. படு மல்லாக்கப்படு. ஏய் படு, கீழே இறங்கி படு. ஏதோ ப்ராப்ளம்டா உனக்கு. ப்ராப்ளம் என்ன தேச்சுடுற? ஐ டோன்ட் நோ. ஹீட்டா? நோ. படு படு. யோ செல்ல முடியா நான் என்ன இப்படி பண்ணாலே உங்களுக்கு பெரிய தொல்லையா போச்சு. தொண்டை வர கட்டிக்கிச்சு அவளால. ஐயோ புரியுது. வெயில்ல தொண்டை கட்டிக்கிச்சியா? வெயில்ல ஹீட் ஆயிடுச்சு உனக்கு. படு. நோ வே. என்ன இப்படி ஊத்தி சலசல லியோ லியோங்க வா. என்ன ஊத்தறமா? அருண் சொல்றத கேளு அருண். எனக்கு மயக்கமா வருது. மயக்கமே வரல, மயக்கம் வருதான். திவ்யா என்னன்னு பாரு திவ்யா, சொன்னா கேட்க மாட்டேன் திவ்யா. என்னாச்சு? லியோ அங்க பாரு, அங்க பாரு, நீ வச்சு எடுக்கறான்டி, திருடுறான். யாராவது திருடி தின்ன பாக்குறான். திட்டுவட்டே. பயலே. நானே அவங்க அது இது நானே அவங்க விளையாடுறதுக்கு அப்புறம் நான் தின்னுக்கிறேன். நீங்க எப்படி ஊங்குறான் பாரு. ஏய் செட்டி பாமா. இயேசுவே. டீ பாமா. டீ போடுவோம். டிவி 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 ஏவி இல்ல. போன் அந்த பக்கம் வச்சிரு. உனக்கு நான் வைத்தியம் பார்க்கும்போது போன் அப்படி வைக்க கூடாது. நீ வந்திருக்க பாரு. ஐயோ பண்டாரம். என்னையா உனக்கு பிரச்சனை இப்ப? நீதான் பிரச்சனை. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயம். எனக்கு ஆயிடுச்சுன்னா இங்கதான் பாக்கணுமா அத? அதான் இங்க கூட பாக்கலாம். கையை தூக்கு. இல்ல அண்ணாரு இப்படி, அண்ணாரு இப்படி. அங்கதான் அண்ணா வேணாம். அண்ணாரு அண்ணாரா வேணாம், கிண்ணாரா வேணாம். செவரடி இருக்கியா? நான் அதான் பிரச்சனை இல்ல. பாரு திவ்யா, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன திவ்யா பண்ணுவேன்? எங்க அம்மாவுக்கு நான் திவ்யா பதில் சொல்லணும். முடிச்சு விடு திவ்யா, எண்ணெயை தேய்ச்சி விட்டு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டு பாரு, அவன் கண்ணெல்லாம் அப்படியே ஹீட் ஆகி கண்ணெல்லாம் உள்ள இருக்கு. இந்த வெயில்ல போயிட்டு வந்தது கஷ்டமா இருக்கு பார்க்கவே. தொட்டாலே எங்க இருக்கு அங்க பாரு, அப்படி ஆகுறான். என்னமோ உனக்கு ஆயிடுச்சு. சாக்கடிக்குது எனக்கு. அதான் கரண்ட் சாக்கடிக்குது எனக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடா. ஒன்னும் அவ்வளோ இப்ப நீ தொட ஒன்னும் அவ்வளோ அங்க பாரு இப்படி ஆகுது. என்னமோ பேய் புடிச்சு ஏதோ ஆயிடுச்சு. என்ன தேய்ச்சி விடுவோம் திவ்யா வெயில்ல? இந்த மாதிரி திரும்ப திரும்ப படுக்க போடு. இப்படி என்ன தேய்ச்சி விடுவோம்? இங்கிட்டு அங்கிட்டு மண்டே வை. மண்டே வை. மண்டே வை, கொண்டே வை. கை கை வை. கட்றா. அங்க தேய்க்கலாம். நல்ல வாட்டம். அவன் பண்ண கரெக்ட்டா இது பண்ணு. ஐயோ சாரி. யஸ்வே. செத்ரோயாடு. வயிறு வாங்கிட்டு வந்துருமோ? அவனே கன்சிடர் பண்ணி இதுக்கு புள்ள எடுத்து எத்தனை மாசம் தான் நானே சொல்றேன் 6 மாசம். 6 மாசமா 6 மாசமா உள்ள வளர்ந்துட்டு இருக்குதுயா. என்கிட்ட சொல்ல எடுப்போம் முடியலையா? வாந்தி எடுத்துற சத்தியமா நான் பிடிக்கிறேன். வலி உனக்கு இங்க மண்டையில மோதிக்கிற முடிய பாரு. கிச்சிலக்கா பண்ணா அப்புறம் அப்படிதான் பண்ண முடியும். முடிய பாரு. முடிய இந்த பாரு முடிய பாரு. இங்க ஆமா அங்கெல்லாம் கிச்சி கிச்சிலக்கா இங்கதான். ஐயோ இந்த ப்ராசஸ் இன்னும் நம்ம இந்த பகுதியை நம்ம கவர் பண்ணல. இந்த பகுதியை நம்ம கவர் பண்ணல. யாரா இப்படி ரியாக்ட் ஏன்னு பாக்குறீங்க? ரியாக்ஷனை கேட்ச் பண்ண என்ன ரியாக்ஷன் அருணிது உனக்கு? நீ இப்ப ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்றாடி. என்ன அப்படின்ற மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு? தூங்கி எழுந்து புதவுள்ள மட்டும் மண்ணாடி போய் நம்ம இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு எங்களுக்கு ஓரளவு இப்ப கோடான 50% ஓகே கோடான இந்த பகுதி
இந்த பகுதியில நாங்க ஓகேவா? நீ இப்ப இந்த டார்ச்சர் அனுபவிச்சே இருக்கணும்னு நினைக்கிறியா? முடிக்கணும்னு நினைக்கிறியா? முடிக்கணும்னு நினைக்கிறல்ல? இந்த பகுதி இதுல இருந்து நாங்க வெளில வரணும்னு நினைக்கிறல்ல? உனக்கு ஏதோ ஆயிடுச்சா இல்ல எங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சா எங்களுக்கே தெரியல. இந்த பகுதி ஏன் சிலுவை போட்டு ஏன் நீ வெசில போறோம் போடு. ஓம் எப்படா போறது? இப்படி சுத்தி இப்படி வந்து உள்ள கரெக்டா தொப்புள் கிட்ட போகும். இம் அங்க அந்த புளி அங்க இப்படி போடு. இவன் கை நீ இப்படி போட்டு இங்க கையை அமுச்சு வலிச்சு இடிச்சுக்கிட்டாங்க. அமுச்சு தெரியா? இங்க வலிக்குதா? அதெல்லாம் நோண்டா வலிக்குது சொல்றாங்க. திவ்யா விட்டுரு. அந்த process நமக்கு ஓகே ஆயிடுச்சு. கையை அமுச்சு அவன் சிரிக்கிறத பாருடா. குத்திட்டான். அவன் சிரிக்கிறத பாரு. அவன் சிரிக்கிறத பாரு. குத்திங்க கோவத்துல இந்த கையே போயிடுச்சு. இந்த கை God bless you my child. நம்மள பாத்துக்கிறதே இவன் தான். ஃபியூச்சர்ல பாத்துக்கியாருன்னு எங்களை பாத்துக்கல. பாத்துப்பியாரோடே அம்மா அம்மா குட்டி தப்பு என்னால முடியலையா போங்க இல்ல சப்பு சப்புன்னு அடிச்சு போறேன். சரி ஏஞ்சி அப்படியே புடி அவ கை புடி தூக்கு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைப்பா? என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? எங்க மனநிலை நாங்க பாதிக்கப்பட்டோம். ஆமா என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி இங்க வா ஆளுக்கு ஒரு சங்கிலி வெட்டுறேன் கட்டி ₹100 தரங்க. இங்க வா இதுதான் என் மனநிலை சொல்றீங்க. வா வேண்டாம் இங்க வா. ஒண்ணும் பண்ண மாட்டேன். வேண்டாம் சொல்லி அம்மா சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேங்க. வா வேண்டாம் இங்க வா வேண்டாம் இங்க வா. ஏய் வா. மனநிலை சொல்றேன். வா. எங்க மனநிலைமை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுதான் எங்க மனநிலை. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா எல்லாருமே வந்து அருணை பிராங்க் பண்ணு அருணை பிராங்க் அதுக்கு நான் தான் கிடைச்சனா? அதுக்கு என் இடுப்பு தான் கிடைச்சா? டென்ஷன் ஆகி பாக்குறது என்னால முடியல சத்தியமா. சிரிக்க வச்சு பாக்குறது ஒரு அழகுதான். அதுவும் நீ சிரிக்கும் போது எத்துப்பல் வந்து ரொம்ப அந்த கியூட்டா எத்துப்பல் இருக்கும். அழகா இருக்கு. அது வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்க. நாங்க தான் லைக் பண்றோம் இத்தனை நாளா. நிறைய ஏய் அதுக்கு என் இடுப்பு தான் கிடைச்சா? நிறைய பேர் இல்ல நானே லைக் பண்றேன். அதனால ஒரு சிரிப்பை பார்க்கணும் தான் அந்த எத்துப்பல்ல ஐ பார்க்கணும். அம் ஆல்சோ லைக்கிங் சைல்டு. அதாவது ஜட்டி போடாத வயசுல இருந்து தேவையில்ல சீரிய நிறைய இருக்கு வீட்டுல. ஓகேவா? கேமரா எங்க? பிள்ளையார் கிட்ட பிள்ளையார்ட்ட உள்ளே இருப்பா எடுத்துட்டு இருக்காரா? ஏன் ஆனா ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாருடி. அது வேற உள்ளியார் எடுத்துட்டு இருக்காரா? பிள்ளையாரப்பா ஓடுது 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 அதுதான். அப்படி புள்ளியார் நீங்க நிறைய எப்படி விடுவாரு கையில இருந்து. ஆமா அது உண்மைதான். எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா தானே? எனக்கு இப்ப எங்கன்னா இங்க வலிக்குது இங்க வலிக்குது எப்படி தக்கல வலிக்குது எல்லா இடத்துலயும் வலிக்குது. நான் தான் தூக்குறேன் நீ ஏன் சொல்லுங்க? சத்தியமா எனக்கு நார்மலாவே அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்றது? நீங்க ஒரு எல்லாரும் கேமரா கண்ணு முன்னாடி வச்சுட்டு இதை பண்ணுடா அப்படின்னா கூட எனக்கு இப்படிதான் இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. ஆ, சரி எங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? இவங்களுக்கு என்னாச்சு? மென்டல் ஆயிட்டேன் நான். இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு இப்ப கூட இருந்தது அதுல இருந்து வெளில வரல நானு. எங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைச்சியா? ஆமா மென்டல் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். இவருக்கு பாரு அவ இப்படி வச்சிட்டு இருக்காங்க. அருண் நான் எதுவுமே பண்ணல. ஏன் சத்தியமா என்னால முடியல ஒரு மாதிரி இருக்கு. பண்ணேன். கூசுது. சரி இந்த பிராங்க் எப்படி எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு? எனக்கு தான் கொஞ்சம் இப்படி இருக்கு. சிலுக்கு சுமித்தாவாயிட்டேன். சிலுக்கு சுமித்தாவாயிட்டேன். சரிங்க செவிலின்னு இருங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு. சரி review சொல்லிட்டீங்களா? ரிவ்யூ சொல்றேன். அப்படியே என்னத்த ஐயோ நான் இப்படி சொல்லுடா. எங்க சொல்ல விடுறீங்க என்னைய? நீ சொல்ல விட்டாதானே எனக்கு கூசுது. ஏய் கை வைக்க சொல்ல அவ ரிவ்யூ சொல்லணும்ல. ஏய் அழகு திவ்யா டென்ஷன் ஆயிடும். அமைதியா இருக்கு. கையை வைக்காத. தம்பி மேல கையை வைக்க கூடாது. இப்படி இப்படி வேணா வச்சுக்கலாம். இல்ல சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு. இல்ல இப்படி பிடிச்சுக்கலாம். வேண்டாம். நீ இங்க வச்சுக்கலாம். நான் ஸ்டாண்ட் வச்சுக்கிறது. அடங்கினே. சரி ரிவ்யூ சொல்லு. சரி ரிவ்யூ சொல்லிரு. சரி அங்க இருந்து ரிவ்யூ சொல்லு. அங்கிருந்து ஹாய் மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். வந்தனம். நமஸ்தே நமஸ்காரம். உடலுக்கு திரும்பி எல்லா வழியும் வெளில வந்துருச்சு. சிறுமுலை நட்டுக்குச்சு, பெருமுலை விரிச்சுக்குச்சு. சிறுமூளை நட்டுக்குச்சு, பெருமூளை விரிச்சுக்கிச்சான். சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த என்னடி இங்கிலீஷ்ல அந்த டிக்லி பிராங்க டுக்லி ஆட்டம் ஆகிட்டோம். ஓகே அவனுக்கு வாந்தி வந்துருந்தா அவன் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ, நாங்க எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த பிராங்க் பண்ண சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவர சொல்லிருக்கலாம்ல.
யாரு அவனுக்கா? கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. சத்தியமா நம்ம 2 பேரும் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். நீ தான் கரெக்ட். நாங்க குலுக்கல் சீட்டு முறையில நாங்க தேர்ந்தெடுத்தது ஒண்ணுதான். எங்க சீட்டை குலுக்கி போட்டதே ஒண்ணு மட்டும்தான், எடுத்ததும் 3 சீட்டு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தோம். யாரு வேணாலும் எடுத்துருக்கலாம். நாங்க லியோ கையில எடுக்க வச்சோம். அருண் தான் அவனே பத்தியா 2 முன்னாடி கிச்சல காப்பாடு. லியோ கிச்சல கா பண்றான் பாரு. 2-3 வாட்டி திருட்டுத்தனமா இருப்ப அண்ணன் திங்கிது போயிட்டு. லியோக்கு பண்ணலாம் தெரியுமா? லியோ நெக்ஸ்ட் பிராங்க் வந்து லியோ பிராங்க். ஓகே गाइस, இந்த பிராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நாங்க நம்புறோம். நிஜமாவே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இந்த பிராங்க் பண்ண சொல்ல உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ். உண்மையாவே வயிறு வலிக்குது गाइस. சிரிச்சு எங்களுக்கே வயிறு வலிக்குது. பாவம் அவனை போட்டுட்டு குத்திக்கிட்டு கொடவிக்கிட்டு. அருண் டென்ஷன் ஆனா நல்லாவே இருக்காது. நல்லாவே இருக்காது. ஆமா, சிரிச்சா நல்லா இருக்கும். அதனால இது ரொம்ப டிஃபரண்டான பிராங்க் தான். நிஜமா சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நாங்க நம்புறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பிராங்க்ல உங்களை மீட் பண்றோம். உங்கள்ட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா அருண். பேராச்சும் சொல்ல முடியா? அருண் 420. அருணோட யூடியூப் சேனல் ஐடி வந்து டார்க் ஸ்கை. நான் வந்து இந்த vlogல மென்ஷன் பண்ற ஐடியா மறக்காம அந்த அவனோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எடிட்டிங் இது எல்லாமே அவன் பண்ணிட்டு இருக்கான். சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல பையன், நல்லா வரணும். இந்த மாதிரிலாம் யாரும் கிச்சி கிச்சி பண்ணி விபரீத முடியாது. விபரீத முடிவு எடுத்துறாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு தான் வாந்தி எடுத்துருப்பாங்க. கரெக்டா எனக்கு பே வருது. தண்ணியை குடி, சில்தன் குடி. ஆனா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.